இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்தப்பயே வந்து இந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து அது ஆச்சு. ட்ரைலர், அதோட தம்ப்நெயில், அதோட போஸ்டர் டிசைன் எல்லாமே. தமன்னாவோட அந்த அவுட்லுக், அவங்க வந்து நிறைய மண்டை உடலுக்கு நடுப்புற வந்து நின்றுட்டுருக்காரு. அந்த ட்ரைலரில் இருந்த நிறைய கட்ஸு ரொம்ப மொக்கையாக இல்லைனாலும் ஏதாவது ஓரளவு தேரும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருந்தது. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு செந்தில் சார். ஒடேலா 2 இந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஒடேலா ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிற படம் வந்து 2022 இது வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. தெலுங்கானாவில் உள்ள ஒடேலா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் வந்து அந்த படம் எடுக்கப்பட்டது. அது ஒரு சஸ்பென்ஸ், கிரைம், த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் படம். பட் இது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல், ஹாரர், த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லலாம். பட் ஹாரராக எனக்கு ஒன்றும் இதில் பெருசாக பயம்லாம் உருவாக்கலை. இந்த டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, அருந்ததி, அரண்மனை, இந்த மாதிரி டெம்ப்ளேட்லாம் இருக்குது இல்லையா, சாமிக்கும் பூதத்துக்கும் சண்டை, அந்த டெம்ப்ளேட்டில் தான் அந்த படம் ஒன்று வந்திருக்கு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் இருக்கலாம். படத்தோட கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்தினுடைய முதல் பாகத்தினுடைய கண்டினியூஷனாக தான் அந்த படம் ஆரம்பிக்குது. நீங்கள் ஆனால் இது முதல் பாகம் பார்த்துருக்கணும்னு ரொம்ப அவசியம் கிடையாது. 2ஆம் பாகத்தை நேரடியாகவே இதில் பார்க்க முடியும். முதல் பாகம் இருந்தாலும் அந்த முதல் பாகத்தினுடைய கதையை கிறிஸ்பாக பார்த்துடலாம். முதல் பாகத்தில் என்ன அப்படின்னா வந்து, அதான் தெலுங்கானாவில் உள்ள அந்த ஒடேலாங்கிற கிராமத்தில் கல்யாணமான இளம் பெண்கள் அன்னைக்கு இரவே, அவங்க கல்யாணம் அன்னைக்கு இரவே வந்து கடத்தப்பட்டு கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. இது வந்து ஒரு சீரியல் கில்லிங் மாதிரி தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குது. யார் பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல. ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் வர்றாரு, இருந்தாலும் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது யார் அப்படிங்கிறதோட தான் அந்த படம் வந்து முடியும். இந்த படத்தோட கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, யாருன்னு கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்ச உடனே அவனோட மனைவி அவனுடைய தலையை வெட்டி அவனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடுறான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஒடேலா 2. இப்போ இந்த ஒடேலா 2ல் அவன் மனைவி வந்து ஜெயிலுக்கு போயிட்டான். இப்போது அந்த இறந்து போனவன் இருக்கான் இல்லையா, அவன் மேலே வந்து ஊரே வந்து, ஏன்னா அவன் யாருன்னு தெரியாமல் இருந்தது, இப்போ இறந்து போயிட்டான். அந்த ஊரே வந்து பயங்கர கோவத்தில் இருக்குது. ஏன்னா வந்து அவ்வளோ பேருக்கு வந்து அவ்வளோ வலியையும் அவ்வளோ வேதனையும் கொடுத்துட்டான். என்னடா ஒரே வீட்டில் வந்து செத்து போயிட்டான், அவனுக்கு எந்த ஒரு வலியும் இல்லை, வேதனையும் இல்லை, அப்படியே போயிட்டேங்கிறத அவங்களால ஒத்துக்கவே முடியல. அவன் இறந்து போனாலும் அந்த வலியும் வேதனையும் அவனுக்கு தரணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. அதனால் அவன் ஆத்மா சாந்தி அடையாமல் இருக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அவனோட ஆத்மா சாந்தி அடையாமல் இங்கேயே எங்கேயா சுற்றிட்டு இருந்துச்சுன்னா அதுவும் வலியை வேணையும் அவன் ஆத்மாவது அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதற்கான சில வழிமுறைகளை தேடுறாங்க. தேடி கண்டுபிடிச்சி அவனை வந்து நிற்க வச்சு புதைக்கிறாங்க. புதைச்சி சில பூஜை புனஸ்காரங்களை வந்து பண்ணுறாங்க. பண்ணி வந்து அவனை வந்து புதைச்சிடுறாங்க. ஆனால் இதில் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாருடைய ரத்தமாவது அந்த புதைச்ச இடத்துல பட்டுச்சு அப்படின்னா அந்த ஆத்மா இருக்கு இல்லையா, அது வெளியில் வந்துடும். வெளியில் வந்து அந்த ரத்தம் பட்டவர்களுடைய உள்ளார வந்து புகுந்துடும். அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாமலே இந்த விஷயத்த பண்ணி முடிச்சிடுறாங்க. ஒரு 6 மாதம் ரொம்பவே நிம்மதியாக போகுது. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. பட் எதிர்பாராத விதமாக முதல் முறையாக அங்கே ஒரு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்த அன்னைக்கு அந்த ஆத்மாவும் வெளியிலையும் வருது. முன்னை விட பல மடங்கு பயங்கரமாக, பல மடங்கு கொடூரமாக அது முதல் பாகத்தில் செஞ்சது இல்லையா, அந்த ரேப், மர்டர் எல்லாம், இதையெல்லாம் வந்து திருப்பி பண்ண ஆரம்பிக்குது. அந்த ஊரினால் இதை தாங்கிக்கவே முடியல. மனிதனாக இருந்ததை விட இறந்து போனதுக்கப்புறம் அவனுடைய ஆட்டம் வந்து ரொம்ப அதீதமாகுது. ஃபஸ்ட்டு இது வந்து ஆத்மா இல்லை அப்படிங்கிறத நம்பாதாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கிரி வந்து இதை கட்டுப்படுத்தணும்னு ட்ரை பண்ணுறாரு. பட் அவராலையும் வந்து இதை கட்டுப்படுத்தவே முடியல. போலீஸ் வருது, அவங்களும் வந்து ஃபெயிலியர் தான் ஆகிறாங்க. வேறு வழியே இல்லை, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படிங்கும்போது இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து சின்ன வயசுலேயே வந்து துறவரம் பூண்டு சிவனுடைய மகாசக்தியை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு 110 கோடி தரவை சிவனுடைய நாமத்தை ஜபிச்சுக்கிட்டு இருக்கிற தமன்னாவை தேடி போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 109 கோடி முறைகளுக்கு மேலே வந்து போயிட்டாங்க. கடைசி 1 லட்சம் தான் இருக்குது. அதையும் முடிச்சுட்டாங்கன்னா அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியை வந்து சிவனுடைய சக்தியை அடைவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் போய் கெஞ்சி கூத்தாடி அவங்கள வந்து ஊருக்கு இந்த ஆத்மாவை வந்து கட்டுப்படுத்தி வராங்க. அவங்களும் வந்து ஒரு சின்ன பூஜை ஒன்று பண்ணி அந்த ஆத்மாவை கட்டுப்படுத்தி வச்சிடுறாங்க. ஆனால் 15 நாள் வரைக்கும் அந்த ஆத்மா அந்த கட்டுக்குள்ளார இருக்கணும். 15ஆவது நாள் அதுக்கு வந்து கபால மோட்சம் கொடுத்துடலாம் அப்படின்றாங்க. அந்த 15 நாளுக்குள்ளார அந்த கட்டு எந்த வித காரணத்தினாலும் விலகிடக்கூடாது
அதுக்காக ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து அந்த சமாதிக்கு வந்து காவல் இருங்க அப்படின்றாங்க. எதிர்பாராத விதமாக அந்த கட்டு வந்து விலகிடுது. அவங்க வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, சப்போஸ் கட்டு விலகுனுச்சுன்னா என்னால் இல்லை, யாராலையுமே அந்த ஆத்மாவை கட்டுப்படுத்தவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து குறவா மாறிடும் அப்படின்ட்டு. எதிர்பாராதமாக அந்த காட்டும் விலகிடுது. அந்த ஆத்மாவும் பல மடங்கு கோரத்தோடையும் பவரோடையும் வந்து வெளியில் வருது. புத்திர தாண்டவம் ஆடுது. அந்த மொத்த கிராமத்தையும் வந்து பிச்சு உதறுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரில. இன்க்ளூடிங் அந்த தமன்னா இருக்காங்க இல்லையா, அவங்களையும் வந்து பண்ணிடுது. இது வந்து கவுண்ட் டவுன் மாதிரி நம்ம காமிச்சிட்டே இருக்கணும். இன்னும் ஒரு 1000 இருக்குது, 500 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குன்னு அந்த முடிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். கடைசியாக இது முடிஞ்சுதா, அந்த கிராம மக்களை அவங்ககிட்டேருந்து வந்து அந்த ஆத்மாக்கிட்டேருந்து, இந்த கொடூர ஆத்மாக்கிட்டேருந்து காப்பாற்றினாங்களா அப்படிங்கிறது அந்த உடையலா 2. அதோடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமன்னாவும் அந்த வில்லனா பண்ணியிருக்கிற அவரும் தான். வில்லனா பண்ணியிருக்கிற ஆக்டர் வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து கேஜிஎஃப் 2லேயும் இருக்கார், 1லேயும் இருப்பார். கமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பார். ஹீரோயினை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த டானாவோட பையனாக வருவார். அவர் தான் வந்து இதில் அந்த லீட் ரோல் பண்ணியிருக்கார். அவரும் பிரமாதமாக பண்ணியிருந்தார். தமன்னாவும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க. இதை விட மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது இந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் மியூசிக்கும் தான். தமன்னா வந்து ரொம்ப ஹீரோயிட்டியாக காமிச்சிருக்காங்க. அதுக்கு பெரிய சப்போர்ட் வந்து அதனோட பிஜிஎம் வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி அந்த வில்லன் வர்ற இடத்துலலாம் வந்து அவருக்குன்னு ஒரு ஒரு தனியாக ஒரு பிஜிஎம் ஒன்று வச்சுருக்காரு, ஐகானிக்காக. அந்த பிஜிஎம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதே போல் வந்து கிளைமாக்ஸில் ஃபைட்டில் வந்து டோட்டலாக ஒரு சாங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, சிவா சாங் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து அந்த டோட்டல் ஃபைட்டையும் வந்து தூக்கி நிப்பாட்டுறதே அந்த பிஜிஎம் சாங் ஒன்று. நியூட்ரலைஸாக சொல்லலாம். இது வந்து மைனஸும் சொல்ல முடியாது, நல்ல ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது. எனக்கு மைனஸாக இருந்தது, சில பேருக்கு இது வந்து ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம். இதில் உள்ள சீன்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா, ஒரு 80, 90களில் வந்த அந்த ஒரு டைப்பில் தான் பண்ணியிருக்காங்க. ராமநாராயண் படம், பழைய இதில் இருக்கிற மெலோ ட்ராமாவான சீன்ஸு அந்த 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 மாதிரி டைப்பில் தான் அந்த இது கன்சீவ் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கிற மாதிரி தான் இருந்தது இதில். இது போய் வந்து உங்களால் வந்து டிவி சீரியல்ஸில் பார்த்து கனெக்ட் ஆக முடியுது, உங்களால் அழ முடியுது அப்படின்னா, இந்த படம் வந்து கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே ஜாஸ்தி. எனக்கு வந்து பெருசாக அது வந்து கொஞ்சம் ரொம்ப கிளீஷியாகவும் கொஞ்சம் தள்ளியும் தான் இருந்தது. பட் சில பேருக்கு இது கனெக்ட் ஆகலாம். இதோட மிக முக்கியமான மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, இதில் இருக்கிற வயலன்ஸும் வல்காரிட்டியும் தான். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாகவே அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆணுச்சு. அது வந்து படத்தினுடைய ஆரம்பத்தில் முழுசாக வரலை அப்படின்னாலும் படத்தினுடைய ஆரம்பத்தில் கொஞ்சம் தூரம் வருது, நடுப்புற அங்கங்கே இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு பெண்ணுடைய முடியை பிடிச்சி இப்படி இழுக்கும்போது கீழே வந்து விழுந்தால் பரவாயில்ல, அந்த பெண்ணினுடைய முடி அவங்களுடைய மண்டையோட்டில் இருக்கிற தோலோடு சேர்த்து பிச்சுட்டு போகுது, மண்டையோடைய தெரிகிற அளவுக்கு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் அந்த சால்லாம் வரும்ல, அந்த மாதிரி யோசிச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் அவர்ஷனாக இருந்தது. இது மாதிரி நிறைய சீன்ஸ் அங்கங்கே வந்து வச்சுருக்காரு. அது மாதிரி ஒருத்தனை கட்டி இழுத்துட்டு போவாங்க, முதுகு சிராய்க்கிறது ஓகே, பட் மொத்தம் முதுகுமே வந்து தேஞ்சு பின்னாடி இருக்கிற அந்த எலும்பே வந்து மொத்த கூடை வந்து தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக பண்ணியிருக்கிற விஷயங்கள் எனக்கு சுத்தமாக வந்து இதாகல. உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் ஓகே அப்படின்னா வந்து தாராளமாக ஒரு வாட்டி பார்க்கக்கூடிய படம் தான். ரொம்ப மோசமான படம்னு சொல்ல முடியாது, பிலோ ஆவரேஜ் படம். பயம்லாம் ஒன்றும் வரல எனக்கு, ஒரே ஹாரரெலாம் இல்லை, ஓகே. அதில் இருக்கிற சிஜி ஒர்க்கெல்லாம் ஓகே தான், ஒன்றும் மோசம் அப்படிங்கிற அளவுலாம் சிஜி ஒர்க்கெல்லாம் இல்லை. அது அந்த வயலன்ஸ் வல்காரிட்டிலாம் உங்களால் தாங்கிக்க முடியும்னா தாராளமாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. மறுபடியும் ஒரு நல்ல படத்தில் பார்க்கலாம். டில் தென் பாய்.